தமிழ்நாட்டுல ஒரு 4 தலைவர்கள் பேர் சொல்றேன். இதுல படிச்ச திறமையுள்ள தலைவர் யாருங்கிறது நீங்க செலக்ட் பண்ணுங்க. நம்பர் 1 உதயநிதி, நம்பர் 2 சீமான், நம்பர் 3 விஜய், நம்பர் 4 அண்ணாமலை. அக்கா, மீண்டும் திமுக ஆட்சி வந்து ஆதரிப்பீங்களா? மாட்டேன். விஜய்க்கு ஒரு முறை ஓட்டு பண்ணோம். 2026ல மீண்டும் திமுக வந்து ஆதரிப்பீங்களா? கண்டிப்பா கிடையாது. 2026ல உங்களுடைய ஆதரவு திமுக இருக்குமா? கண்டிப்பாங்க. ஏங்க இன்னைக்கு நடக்கிற நடப்புல உங்களுக்கு தெரியாதாப்பா? என் கண்ணு என்னையே திருப்பி கேட்டா நான் என்ன பண்ணட்டும்? சொல்லணும்னா 1000 குற்றம் சொல்லலாம். ஆனா நாங்க திமுக ஆதரிக்க மாட்டோம். நாங்க திமுக தான், நாங்க திமுகவே ஆதரிக்க மாட்டோம். ஏங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க? நல்லாவே பண்ணல. எதுவுமே நல்லா இல்ல. எது நல்லா பண்றாங்கன்றீங்க? என்ன நல்லது நடக்குது? இலவச பஸ் கொடுத்துருக்காங்க, மகளிருக்கு 1000 கொடுக்குறாங்க, இலவச அரிசி கொடுக்குறாங்க, நிறைய பண்ணிருக்காங்க. அது போதுமா? அது மட்டுமே வாழ்க்கையா? அது மட்டுமே வாழ்க்கைன்னா சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். சொல்லுங்க, அது மட்டுமே வாழ்க்கையா? 1000 ரூபாய் எல்லாமே பண்ணிட முடியுமா? 1000 ரூபாய் எல்லாம் பண்ண முடியும்னா நாங்க ஒத்துக்கிறோம். சொல்லுங்க, 1000 ரூபாய் எல்லாம் பண்ணிடுவோமா? ஒரு நாள் செலவு என்ன ஆகுது தெரியுங்களா? இலவச பேருந்தால் நிறைய மக்கள் பயனடைறாங்களே. கிடையாது, சும்மா பெருமைக்கு சொல்லலாம். மனசளவுல யாராலையும் சொல்ல முடியாது. நான் உண்மையை பேசுறேன், அவ்வளவுதான். நீங்க ஆதரிக்க மாட்டீங்க? மாட்டேன். வேற யாரும் ஆதரிப்பீங்க? இப்போதைக்கு யாருன்னா புதுசா வந்தா நல்லா இருக்கும். என்னை கேட்டா ஓட்டே போட தேவையில்ல. விஜய்க்கு ஒரு முறை ஓட்டு பண்ணோம். ஏன்னா அவர் வந்து இப்ப இறந்தவங்களை கூட அவர் சொந்த காசு கொடுத்துருக்காரு. 8 கோடி ரூபாய்க்கு மேல 8 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஆல்ரெடி படிக்கிற பசங்களெல்லாம் ஊக்குவிக்கிறாங்க. அது மாதிரி ஊக்குவிச்சா இளைஞர்கள்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா மின்னுக்கு வருவாங்க. அதாவது வந்து டிஎம்கே வந்து அது அடிக்கடி வந்துன்னே இருக்காங்க. இவர் வந்தாருன்னா எம்ஜிஆர் போல ஆட்சி பண்ணுவாரு. விஜய் வந்தா எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி பண்ணுவாரு. ஏமா திமுக எதுவுமே பண்ணலையா? திமுக பண்ணா கூட ஒண்ணும் அந்த அளவுக்கு இல்ல. பஸ்ஸுக்கு போனா பஸ்ஸுக்காரங்க வயசானவங்களை பார்த்தா நான் 3 முறை அது மாதிரி கதவு அப்படியே மூடிடுறாங்க. பஸ்ல ஃப்ரீ பஸ் அண்ணா விடக்கூடாதா? நாங்க எவ்வளவு இதா கஷ்டப்பட்டு ஓடி வந்தவன்னா அப்படியே மூடிடுறாங்க கதவை. ஆம்பளை பார்த்தா என்னை விட்டு கொஞ்சம் தூரம் ஆம்பளை வந்தா கதவுனா அது திறக்கிறாங்க. நாங்களா கேக்குறோம் ஃப்ரீ பஸ் விடுங்க. ஒயிட் போர்டுல கம்மி காசு வாங்கினா கூட நாங்க போவோம். அதுக்கான நாங்க இல்ல ரொம்ப நிலைமை மோசமா இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. விலைவாசி எல்லாம் ஏற்றம். ஏன்னா என்ன விலைவாசி ஏறி இருக்கு? எல்லாம் வீட்டு வரி, சொத்து வரி, தண்ணி வரி எல்லாமே ஏறிச்சாங்க. சரி, வேற யாரும் வந்தா சொத்து வரி, வீட்டு வரி எல்லாம் குறைஞ்சிரும், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும், ஆண்களுக்கு குடியுரிமை கிடைச்சிரும் நினைக்கிறீங்களா? கிடைக்கும்னு நினைக்கிறோம், பார்க்கலாம். கிடைக்கும்னு நினைக்கிறோம், பார்க்கலாம். மாறி யாரு வரணும்னு நினைக்கிறீங்க? மாறினா எடப்பாடி தான் வரணும். எடப்பாடி தான் வரணும். உங்க ஆதரவு போது 2024 ஏடிஎம்கே தான். தம்பி வணக்கம்மா. வணக்கம்ண்ணா. 2026ல உங்களுடைய ஆதரவு யாருக்குமா? திமுக தானே. எதனாலமா? திமுகன்றது வந்து அவங்க பரம்பரையா ஆள்றத விட அவங்களுக்கு வந்து பாரம்பரியமா அரசியல் இருக்கனால அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இப்போ சும்மா சொல்லப்போனா டிவிகே பத்தி நான் தப்பா சொல்ல. டிவிகே வந்து அவர் வந்து இப்போ முதல் முறையா வராரு. அவருக்கு வந்து என்னென்ன பண்றது கொஞ்சம் கொலாப்பில் தான் இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு கோடி மக்கள் வந்து இதுல மீட்டிங்ல வந்தா கூட அவருக்கு வந்து ஒரு 50,000 பேருக்கு வந்து ஓட்டர் ஐடி இல்லாம இருக்காங்க. அதனால வந்து கொஞ்சம் ஆதரவு கொஞ்சம் கம்மி தான் இருக்கு. 2026ல உங்களுடைய ஆதரவு? நம்மளது ஆதரவு சாவர வரைக்கும் எப்பவுமே திமுக தானா. நிறைய பேர் சொல்றாங்க திமுக செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செயல்பாடுகள்லாம் சரியில்லை, எல்லாமே சரி நல்லா தானே இருக்கு. என்ன நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. மாசம் வந்து ஸ்டாலின் 1000 ரூபாய் தராரு. பிளஸ் வந்து கவர்மெண்ட்ல வந்து ரேஷன் கார்டுல வந்து எல்லாமே நல்லா நடக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம பாரம்பரியமா எப்பவுமே திமுக தானா. நம்ம வந்து ரேஷன் அரிசி சாப்பிடுதில்ல. அதால ஒரு 4-5 குடும்பம் நல்லா இருக்குது இல்லைன்னா. எவ்வளோ பேர் நடுத்தர மக்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் அது சேர்றதுனால நிறைய பேர் விற்கிறாங்க, அது பண்றாங்க. அது 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 அப்பாற்பட்ட விஷயம். அதனால அதால ஒரு 4 பேர் ஒரு இந்திக்காரங்க வாழ்றாங்களே. தமிழ்நாட்டுல வந்து இந்திக்காரனுக்காக தான் ரேஷன் கடை இயங்குதுன்னு சொல்றீங்க. இந்திக்காரன் சொல்ல அதால ஒரு 4 பேர் நடுத்தர மக்கள் வாழ்றாங்களேண்ணா. நம்ம மக்களுக்கு என்னமா நல்லது இருக்கு? நம்ம மக்களுக்கு வந்து பாமாயில் நல்லது, எல்லாமே நல்லா தானே இருக்கு. பாமாயில் அதுக்கப்புறம் அது எல்லாமே ஒரு 10 ஐட்டம் 20 ஐட்டம் நல்லா தானே இருக்கு. கிருஷ்ணா ஆயில் எல்லாமே நல்லா தானே இருக்கு. இப்போ இல்ல, நான் முன்னாடி சொல்றேன். இப்ப என்ன அதுக்காக ஜனம் வெளியே வராமையம்மா இருப்பாங்க. ஃப்ரீ பஸ் விட்டா கூட அது கூட சரியா இது பண்றதில்ல அவங்க. காசு கொடுத்து ஏறுற ஆம்பளைங்களுக்கு கதவை திறந்து விடுறாங்க. ஆமா, லேடிஸ்க்கு இது மாதிரி வயசானவங்களுக்கு விட மாட்டேன்றான். 3 முறை ரெட்டில்ஸ்ல அந்த பஸ் பயணிட்டு இப்படி திறக்குறான். அப்ப கூட அந்த ஆள் மூடுறான். என்ன நான் டக்குன்னு விட்டுட்டேன் கை ஆட்டுக்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஃப்ரீயெல்லாம் வேணாமா? பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க போறாங்கம்மா. 5000 ரூபாய் எத்தனை நாளைக்குமா வரும்? 5000 ரூபாய் எத்தனை நாளைக்கு வரும் சொல்லுங்க?
அது ஒரு நப்பாசை. அப்படி வாங்கணும்னு வச்சுக்க, ஓட்டுக்கு காசே வாங்கக்கூடாது, 5000 ரூபாய் வாங்கவே கூடாது. அது வந்து எத்தனை நாளைக்கு வரும்? நல்லா சம்பாதிக்கிறவங்க எல்லாம் அது எப்படியோ செத்துடுறாங்க. அது மாதிரி இருக்கிறாங்க. இப்போ 41 பேர் செத்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த பணம் கொடுத்து கூட பாவம், அவங்களுக்கு அந்த குறை இருக்கும் இல்ல. ஒரு வீட்டுல பிள்ளை இல்ல, ஒரு வீட்டுல மனைவி 2 குழந்தைங்க செத்துட்டாங்க. தப்பு வந்து அவரது இல்ல, வீட்டுல இருக்கிற பொம்பளையும் கூட நம்ம வந்து பாக்குறோமா, தூரம் இருந்து பார்க்கலாம். நம்ம அவங்க சொல்றாரு இல்ல, வயசானவங்க வராதீங்க, குழந்தைங்க வராதீங்க, தயவு செஞ்சு கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது மாதிரி வராதன்னு அவளை சொல்லி அவங்க வந்திருக்காங்க. அவர் மேல ஒரு ஆசை பார்க்கணும்னு. நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து திமுக சதின்னு சொல்றாங்க. 41 பேர் செத்தது கூட திமுக சதின்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து செந்தில் பாலாஜி வந்து அது மாதிரி தாங்க பண்ணிருக்காரு. செந்தில் பாலாஜி வந்து ஏற்கனவே 1.5 வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அவரையே மறுபடியும் போட்டிருக்காங்க. அப்ப அவங்களால அவருக்கு ஆதாயம் தானே, டிஎம்கே ஆதாயம் தானே. அதனால வந்து அவங்க போட்டுறாங்க. ஜெயலலிதா மாதிரி சொல்ல அவரை வேலையில இட்டு தூக்கிட்டாங்க. முதல்ல டிஎம்கேல தூக்கி வச்சிருந்தாங்க. திரும்பவும் ஸ்டாலின் தான் முதல்வரா வருவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. ஸ்டாலின் வர்றதுக்குன்னா விஜய் வந்தா நல்லா இருக்கும். ஸ்டாலின் அவங்க தான் ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, ஏன் மறுபடியும் ஒரு புதுசா தான் ஒருத்தர் வரட்டுமாம்மா? புதுசா வந்தா கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாப்பாங்கல்ல ஜனங்க. அவர் எப்படி பண்றாரு, ஆட்சி பண்றாருன்னு தெரியும்ல. அவருக்கு அனுபவம் இல்ல அப்படி வேணாம். இல்ல அனுபவம் எல்லாருமே கத்துக்கிட்டு தாங்க வர்றது. ஆட்சி எம்ஜிஆர் எப்படி வந்தாரு? எம்ஜிஆர் கூட கத்துக்கிட்டு தான் வந்தாரு. அனுபவம் சொன்னாரு. கருணாநிதி நான் போட்ட எச்சையால தான் இது, நாங்க எச்ச பண்ணி போட்ட எச்சையால தான் இது அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார். நான் எண்ணி பார்க்கறதுக்கு தான் வந்துக்கிறேன், அந்த எச்சையால எத்தி நீங்க எண்ணி போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு இல்ல. அப்படி ஒண்ணும் ஜனங்க ஒண்ணும் இதுவா இல்ல. அவர் தான் வரட்டுமே. விஜய் வந்தா எந்த இலவசமும் கொடுக்க மாட்டாராம். குடுக்கலன்னா கூட பரவாயில்லைங்க. அதாவது வந்து நாட்டுல இது மாதிரி இந்த கஞ்சா அடிக்கிறது, நிறைய பிள்ளைங்கெல்லாம் கெட்டு போகுதுங்க பாவம், தாய் தாக்கு. அதெல்லாம் கூட கொஞ்சம் சீராகும் இல்ல, சீராகும் இல்ல. இலவசம் குடுக்கலன்னா கூட பரவாயில்லை. இலவசம் எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்க? நாடுல கடன் வாங்கினே போனா இலவசம் எத்தனை நாளைக்கு வரும் சொல்லுங்க? ஒரு நாளைக்கு தமிழ்நாடே மொழி போச்சா கடன் வாங்கி, அப்ப என்ன பண்ணுங்க? வேற யாரும் புதுசா வரக்கூடாது. வேற யாரும் புதுசா வரணும். ஆட்சி வந்து கரெக்டா ஆள்றவங்க புதுசா வந்தா கரெக்டா இருக்கணும். இப்ப இவங்க கரெக்டா ஆள்றாங்க. ரோடு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆண்களுக்கு வந்து இலவசம் கொடுக்காம பெண்களுக்கு கொடுக்காங்க. நிறைய டாஸ்மார்க்கை திறந்து வச்சு பல குடும்பங்கள் தாலி எடுத்து ரோட்ல நிக்குது. இந்த மாதிரி பல புகார்கள் இருக்கு. டாஸ்மாக்கு அது வந்து அதாலதான் அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு நிறைய வருமானமே. அதை வச்சுதான் ஒரு 4-5 பேருக்கு நல்லது பண்றாங்க, கெட்டதும் பண்றாங்க. அதனால வந்து அந்த ஆட்சியை வந்து நம்ம தப்பும் சொல்ல முடியாது. அதால ஒரு மாசமான மகளிர் தொகை அவர் 1000 ரூபாய் தராங்களே, அதனாலயும் அது ஒரு 4 பேர் நல்லா வாழ்றாங்களா அன்றாட. மாசமான மகளிருக்கு தொகை 1000 ரூபாய் தராங்களே. ஆமா, மாசம் வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் தொகை தராங்களா, அது சொல்றேன். இல்ல அதை வாங்கிட்டு போய் ஆண்கள் திரும்ப அங்கதானே கொடுக்குறாங்க. அது வந்து திருந்தாத ஜென்மனா அது. கவர்மெண்ட்ல 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எந்த பெண்மணியாவது கவர்மெண்ட்ல கொடுத்த அந்த உதவித்தொகையை அவங்க செலவு பண்ணாலும் கிடையாது. அது வந்து செகண்டே வந்து ஆண்கள் கூட ஒயின் ஷாப்ல அது நீங்க சொல்றது கரெக்ட் தானா? அது வந்து அவங்க வீட்டுல வந்து அவங்க சரியில்லைண்ணா, அவங்க பெண்கள் சரியில்லை. பெண்கள் வந்து ஏன் கொடுக்குறாங்க? அவங்க குடிக்க போறாங்க தான், ஆனா அவங்க எதுக்கு கொடுக்குறாங்க? அதுக்குதான் அப்பயே சொல்லிக்காங்க, குடிகார ஜென்மங்கள் இருக்கிறது வந்து பெண்களால தான் இருக்கு. எதுக்கு பெண்களால இருக்குதுன்னா, பெண்கள் வந்து ஒரு சில ஆண்கள் சொல்றதை கேட்கறதுனால, அதனால அவங்க போய் அவங்க மனக்கவைகள் தீர்த்துக்கிறாங்களே. தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்ட ஐயா முதல்வர் அவர்கள் பெண்கள் இந்த மாதிரி நிறைய பேர் தாலி எடுத்து நிற்கிறாங்க, நிறைய குழந்தைகள் அனாதையா நிற்குது, அதனால டாஸ்மார்க்கை மூடணும் அப்படின்னு சொல்லி மூடிடலாமே. மூடலாண்ணா, அது எல்லாரும் அவர் ஒண்டி மனசு வச்சா நடக்காதுண்ணா. எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடுபட்டா கண்டிப்பா நடக்கணும். அது முதலமைச்சரும் பாடுபடணும், அதுக்கான மக்களும் பாடுபடணும்னா. மக்கள் பாடுபட்டாதானே அவருக்கு தெரியும். மக்கள் எல்லாரும் ஒரு ஒன்று சேர்ந்து மீட்டிங் மாதிரி வச்சு இந்த மாதிரி வந்து எவ்வளவு நடக்குது அது மாதிரி சொல்லி ஒருத்தர் 2 பேர் பண்ணா எவ்வளவோ மக்கள் போராடிட்டாங்க. அதாவது குடியார வந்து எனக்கு தடை வேணாம்னு சொல்ல மாட்டான், குடியால அவஸ்தப்படுற மக்கள் சொல்றாங்க டாஸ்மார்க்கை மூடுன்னு போராடுறாங்க. இதை கேட்க மாட்டேங்கிறாங்களே. கண்டிப்பா நடக்கணும். 2030 நடக்கணும். ஒரு கடைசி கேள்வி. சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஒரு 4 தலைவர்கள் பேர் சொல்றாங்க. இதுல படிச்ச திறமை உள்ள தலைவர் யாருங்கிறது நீங்க செலக்ட் பண்ணுங்க. நம்பர் 1 உதயநிதி, நம்பர் 2 சீமான், நம்பர் 3 விஜய், நம்பர் 4 அண்ணாமலை. இதுல நல்ல டேலண்டான தலைவர்கள் நீங்க யாரை சொல்லுவீங்க? நம்மளுக்கு அதை பத்தி தெரியலண்ணா. உங்களோட பார்வையில உதயநிதி, சீமான், விஜய், அண்ணாமலை 4 பேர்ல நல்ல புத்திசாலியான தலைவர்னா நீ யாரை சொல்லுவீங்க? இது உதயநிதினே சொல்லுவேன். எதனால உதயநிதி? அவருக்கு வந்து இப்போ வந்து சினிமால வந்து எப்படி சொல்றது, நடிக்க ஒரு சில வார்த்தைகள் தெரியலனாலும் அது போய் ஆர்வமா நான் நின்று கத்துக்கிறேன்ட்டு நடிக்கிறாருல, அதனால நான் சொல்லுவேன்.
ஃபர்ஸ்ட் நடிக்க தெரியாது, யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எத்தனை நடிக்க தெரியாது இல்லைண்ணா. நல்லா நடிக்கிறாருங்க. ஒரு ஐயா மாசுமே சொல்லியிருக்காப்ல. என்ன சொல்லியிருக்காப்ல கேட்டீங்கன்னா, விஜயோட அதிகமான ஃபேன்ஸ் உள்ளது உதயநிதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. உங்களுக்கு தெரியுங்களா? தெரியும். நீங்க உதயநிதி நடிக்க தெரியலன்னு சொல்றீங்க. யாரா இருந்தாலும் ஸ்டார்டிங்ல நடிக்க தெரியாதுண்ணா, எத்தனை தானே நடிக்க தெரியும். ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு அவ்வளோ ஃபேவரட்டா இல்லை, அதுக்கப்புறம் அவரு சந்தானம்லாம் சேர்ந்து நடிச்சதுல அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சி போச்சு. ஓகே அவர் நடிக்க நல்லா படிச்சவருன்றீங்க. ஆ. தேங்க்யூ.